இந்த வீட்டுக்கு வாழ வந்த கௌரி அம்மாவுக்கு விஷப்பாம்பு சிவத்தோட லட்சணம் தெரிஞ்சிருக்கு. நல்ல பாம்போட குட்டிக்கு விஷல நினைக்க முடியுமா? அது கூட இருக்கிற இன்னொரு பாம்புக்கு தெரியலன்றதுதான் ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. விஷவள்ளி தான் அண்ணனை ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கா. பண விஷயத்துல அண்ணனோட யோகிதை என்னன்றது விஷவள்ளிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா விஷவள்ளி அண்ணனே கண்கண்ட தெய்வம் அப்படின்ற மாதிரியும் தன்னை அண்ணன் இந்த வீட்டை விட்டு எந்த காரணம் கொண்டு வெளியே அனுப்ப மாட்டான் அப்படின்னும் உறுதியா நம்பிக்கிட்டு இருக்கா. விஷவள்ளியோடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இன்னைக்கு தவிடு பொடி ஆக போகுது. விஷப்பாம்பு சிவம் கேட்க போற கேள்வியில விஷவள்ளி நொறுங்கி போக போறா. விஷப்பாம்பு சிவம் வார்த்தையால கடுமையா அவமானப்படுத்த போறாரு. அவ்வளவையும் வாங்கிக்கிட்டு சூடு சுரணை இல்லாம விஷவள்ளி இந்த வீட்டுக்குள்ளே இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சூடு சுரணை வந்து நான் இனி உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன், என் பொண்ணை உன் வீட்டுக்கு மருமகளை அனுப்பவும் மாட்டேன், எக்கேடாவது போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு வீட்டை விட்டு போவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து போட்ட ஸ்கெட்ச் இருக்கே, உண்மையிலேயே ரொம்பவும் பாராட்டத்தக்க ஒரு செயல் அது. ஆனா விஷயம் என்னன்னு தெரியாம கௌரி அம்மாவும் யாழினியும் இனியாவும் தன்னை உயர்த்தி பேசும்போது தெளிவா தன்னை ஓட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட விஷவள்ளி இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் சாகுற வரைக்கும் இதே வீட்டுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு அண்ணனுடைய சுயரூபம் தெரியாம வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்கா. கௌரி அம்மா பத்த வச்சது இன்னும் வெடிக்கலையே அப்படின்னு காத்து காத்து வெறுத்து போய் இல்ல இத நாம தான் கொஞ்சம் ஊதி விடணும் அப்படின்னு வேணும்னு விஷப்பாம்பு சிவத்தோட பீரோவை திறந்து எங்க நேத்து நீங்க வச்ச பணத்தை காணுங்க அப்படின்னு சொல்லவும் தான் விஷப்பாம்பு சிவம் துள்ளி எழுந்திருச்சு உக்காந்தாரு. என்னது பணத்தை காணுமா, பணம் எங்க போச்சு அப்படின்னு வீடு முழுக்க சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல அண்ணனுக்கு ஒத்து உதறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. கரெக்டா விஷவள்ளி அண்ணே எனக்கு என்னவோ சந்தேகம் இனியா மேலதான், அவதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா, அவதான் இந்த பணத்தை எடுத்திருப்பா அப்படின்னு தன்னுடைய குதிர்க்க புத்தியால வேலையை காட்டவும் இனியாவுக்கு கோவம் வந்து தன்னோட பேகை கொண்டு வந்து தலைகிட கொட்டியும் காட்டிட்டாங்க. நேத்து நைட்டு விஷவள்ளியோட ரூமுக்கு போனாங்க இனியாவும் கௌரி அம்மாவும். அப்போ ஒரு பேக்ல பணத்தை வச்சாங்க. அந்த பேக் கடைசியில சொட்ட மாமா உடையது போல இருக்கு. ஊருக்கு போன மனுஷன் எதாச்சியா பைய திறந்து பார்க்கவும் கத்தையா 5 லட்சம் ரூபாய் பணத்தை பார்த்ததும் நெஞ்சு வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மச்சான் பணம் தரேன்னு சொன்னாரு, அப்புறம் தரமாட்டேன்னு சொன்னாரு, கடைசியில ஒட்டுமொத்த பணத்தையும் கொடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம வந்துட்டோமே, என்ன நன்றி பெருக்கோட ஓடி வந்தான் மனுஷன். பிரச்சனை நடக்கிறதுக்கும் சொட்ட மாமா திரும்பி வீட்டுக்குள்ள வந்து மச்சான் பணத்தை என் பையில வச்சிருக்கீங்க, என்கிட்ட சொல்லிட்டு கொடுத்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு மச்சான்ட்ட செல்லமா கோச்சிக்கவும் விஷப்பாம்பு சிவம் தெளிவான ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. இவன் பையில பணம் வந்திருக்குன்னா இந்த பணத்தை கொண்டு வந்து வச்சது தான் தங்கச்சி தான் அப்படின்ற முடிவுக்கு வந்து இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டியே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. விஷவள்ளியால அண்ணன் பேசுற பேச்சு எதுவுமே தாங்கிக்கவே முடியல. எப்படியும் 4 எபிசோடு முழுக்கவும் விஷவள்ளி ஒப்பாரியும் ஓலமும் தான் இட போறா. இத்தனை நாளா இந்த வீட்டுக்குள்ள இருந்து அண்ணனுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணான்னு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னைக்கு எந்த இனியாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சாங்களோ அந்த இனியாவுக்கு முன்னாடியே தன்னோட அண்ணன் தன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதை விஷவள்ளியால பொறுத்துக்கவே முடியல. நிச்சயம் அவ எரிமலையா வெடிக்க தான் போறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.